everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல லஞ்சுக்கு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் அமிர்தம் ஃபேமிலில ஜாயின் பண்ணலனா subscribe பட்டன் பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் பீசஸை 10 நிமிஷம் உப்பு மஞ்சள் போட்ட தண்ணியில கொதிக்க விட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மசாலா அரைச்சிடலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர், அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை இது போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அப்புறம் 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் கலர் மாறிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு விழுது, இதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நீங்கள் சாப் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அரைச்சும் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா நம்ம கடாயோடு மாற்றிடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம். ஸ்பைசஸ்லாம் ஒன்றும் ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. வெறும் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். அப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்து நம்ம இறக்கிற போகிறோம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கட்டி வராத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு இழுக்க கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், ஒரு 10 இலை வரைக்கும். இது நீங்கள் வதக்கிறப்பவும் சேர்த்துக்கலாம், அப்போவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை நம்ம இதை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சா போதும். இப்போ வெந்திருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை இன்னும் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டேன். ஓகேங்க, இந்த குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.